ஈரான், சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உட்பட அணுசக்தி குழு வந்து மாஸ்கோவுக்கு போயிருந்தாங்க. வந்து அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அணுசக்தி ஒப்பந்தம் சம்பந்தமான மறைமுக பேச்சுவார்த்தை ஒன்று இருந்து எலன் மஸ்கும் ட்ரம்பும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இப்ப பொண்டாட்டியும் புருஷன் மாதிரி தனி இருந்து கொண்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டை பொறுத்தவரை கொடுத்து எப்படி நம்மளுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யற, அமெரிக்காவுக்கு விற்பனை செஞ்சா தானே நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் மேலோங்கி இருக்கும், இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா உட்பட. 2 நாளில் நமக்கு முடிவு தெரிய போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நிறைய வழியால வந்து லெபனானுக்குள்ள ஆயுதங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்க யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க இந்த லெட்டர்ல பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றோம். உலக நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா வரி விதிக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இடைக்கிடைக்கு வந்து ட்ரம்புக்கு வந்து பூரணை ஆகிற அப்படின்னு தெரியும். இந்த அடிப்படையில் இவ்வாறான வரிகளை விதிச்ச நேரங்களில் அமெரிக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அமெரிக்காவில் எல்லா மாகாணங்களையும் எல்லா மாநிலங்களையுமே வந்து லட்சக்கணக்கில் மக்கள் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எதிராகவும் எலன் மஸ்க்கு எதிராகவும் என்ன அப்படின்னு சொன்ன எலன் மஸ்கும் ட்ரம்பும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இப்ப பொண்டாட்டியும் புருஷன் மாதிரி தனி இருந்து கொண்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த பிளானை பண்ணி பொருளாதாரத்தில் இவ்வாறான விளையாட்டுகளை விளையாடி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்ட அமெரிக்கா மக்களே அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாரிய அளவுல புரட்சி ஒன்றில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அமெரிக்காவுக்குள்ள நடந்து கொண்டிருந்த இந்த நேரங்களில் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்காவினுடைய வரிக்கு பயப்பட்டு கொண்டிருந்த நேரங்களில் பயந்து கொண்டிருந்த நேரங்களில் எப்படா இப்ப நாம இவ்வளவு காசு வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்து எப்படி நம்மளுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யற, அமெரிக்காவுக்கு விற்பனை செஞ்சா தானே நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் மேலோங்கி இருக்கும், இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா உட்பட. இதே நிலைமையில இருந்தாங்க எல்லா நாட்டு கவர்மெண்ட். பட் சைனா என்ன சொன்னாங்க, நீ வரி விதிக்கிறா விதிச்சுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. யூஎஸ் வந்து சைனாக்கு வந்து 34% இந்த டரிஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வரி விதிச்சிருந்தாங்க. அப்ப சைனா என்ன செஞ்சாங்கண்டா உடனடியாக அமெரிக்காவுக்கு நாங்க 84% வரி விதிக்க, 50% கூடுதலாக நாங்க அமெரிக்காவுக்கு வரி விதிக்க 7 மாதத்தை நீ பண்ணிக்கோ அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அமெரிக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் 20% நான் கூட்டி உனக்கு 104% வரி விதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 104% இந்த வரி விதிச்ச உடனே இவ்வளவு பிரச்சனைகள் இப்ப அமெரிக்காவுக்குள்ளேயும் போராட்டங்கள் நடந்து கொண்டு வருது. சோ நம்ம ஏதாவது முடிவு ஒன்று எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தால் அப்படிங்கிற கட்டாயத்தால் அமெரிக்கா கவர்மெண்ட் குயிக்காக ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த வரி விதிச்ச நாடுகள் இருக்குதானே உலகத்தில் நம்ம நிறைய நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்கோம். இந்த வரி விதிச்ச நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து தற்காலிகமாக 90 நாட்கள் வந்து இந்த வரியை நாம கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. ஆனா சைனாவை தவிர சைனாவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா 104% விதிச்ச வரியை இன்னும் கொஞ்சம் கூட்டி வந்து 125% அமெரிக்கா வந்து சைனாவினுடைய பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காங்க. வர்த்தக போரை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் சைனா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தனது சொந்த வழியில் வற்புறுத்தினால் சீனா இறுதி வரை அதை பின்பற்றும் என்று மீண்டும் சீனா சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, அமெரிக்கா எங்களை மிரட்டுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே அமெரிக்காவுக்கு கிடையாது. அமெரிக்காவினுடைய ட்ரம்புக்கு இல்லையே இந்த பொருட்கள் தேவைப்படுற, அமெரிக்காவினுடைய எலன் மஸ்க்கு இல்லையே இந்த பொருட்கள் தேவைப்படுற, அமெரிக்காவினுடைய மக்களுக்கு தான் இந்த பொருட்கள் தேவைப்படுது. அப்ப அமெரிக்காவினுடைய மக்களுக்கு நாங்க கட்டாயம் தேவைப்படணும் அப்படின்னு சொன்ன பொருட்களை வந்து இப்ப சைனாக்குள்ள தானே இருக்கு. சோ அவங்களுக்கு எப்படி அந்த பொருட்கள் தேவைப்படக்குள்ள இப்ப அமெரிக்கா என்ன செய்ய போகுது, சைனா கிட்ட நேரடியாக வாங்காம 3ஆம் நாடுகள்ல இந்த வரி விதிக்கிறத தாண்டி சைனா இப்ப உதாரணமா சொல்றேன், சைனா வந்து ஸ்ரீலங்காவுக்கு பொருட்கள் விதிச்சுட்டா ஸ்ரீலங்காவில் இருந்து இப்ப அமெரிக்கா அந்த பொருட்களை வாங்கி எடுக்க வேண்டிய நிலைமைகள் அமெரிக்காவுக்கு வெறும் அப்படிங்கிறது சைனா கவர்மெண்ட் அழகா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து சைனா இந்த உலகத்துல உங்களை விட அமெரிக்காவை விட பொருளாதாரத்துல நாங்க தான் வல்லவர்கள் அப்படின்னு அந்த தூச தட்டுற மாதிரி தட்டி போட்டு போய்கிட்டே இருந்தீங்க உலக நாடுகள். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மொத்த உலகமுமே வந்து சைலண்ட் ஆயிருக்கு. அமெரிக்காவினுடைய வரியை பார்த்து பயந்து போயிருக்கிற நேரங்களில் சைனா இவ்வாறான விடயங்களை செஞ்சது முக்கியமான விடயங்கள் உண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நிறைய பொருட்களை வந்து சைனா இப்போ பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேன்னு சொன்னால் தடை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த தடை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய திரைப்படங்களை கூட சைனாவுக்குள்ளே இனி எந்த ஒரு திரையரங்களையும் திரையிட முடியாது அப்படிங்கிறத சைனா வந்து தெளிவா வெளிப்படையா மேக்சிமம் எப்படியெல்லாம் அமெரிக்காவுக்கு அடிக்கலாம் அப்படியெல்லாம் அடிச்சிக்காங்க, நீயா நானா பாப்போம் வாடா அப்படிங்கிற மாதிரி தான் சைனா இன்றைக்கு வந்து அமெரிக்காவுக்கு இவ்வாறான விடயங்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனாட பொருட்களுக்கு வந்து இவ்வளவு கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். என்னென்ன நம்முடைய ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருக்கிற நாடுகளில் வந்து சைனாட சாமனா அதெல்லாம் வாங்க அதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி தான் நாம சொல்லியிருப்போம். ஆனா இந்த உலகத்துல இப்ப இருக்கிற உலக நாடுகளில் மேக்சிமம் நல்ல குவாலிட்டியோட பொருட்கள் உற்பத்தி செய்யற இன்க்ளூடிங் ஐபோன் உட்பட எல்லா வகையான பொருட்களை இந்த உலகத்தில் இப்ப ஹை குவாலிட்டியான பொருட்கள் உற்பத்தி செய்யற நாடு சைனா. ஆனா
அதுகளை தெற்காசிய நாடுகளுக்கு விற்கிறல்ல, முக்கியமான நாடுகள் மிடில் ஈஸ்ட், ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற நாடுகளுக்கு தான் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சைனா கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ சைனாட பொருட்கள் அப்படின்னு சொல்றது வந்து இன்றியமையாத ஒன்றாக இந்த உலகத்தில் இன்னைக்கு காணப்படுறதெல்லாம் சைனா அவர்கள் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணங்கள் ஒன்றாகவும் இது இன்னைக்கு இருக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் இன்னைக்கு வரி சம்பந்தமா இந்த உலகத்தில் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஒன்றாக இது இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் அமெரிக்கா யுத்தம். சனிக்கிழமை வந்து அமெரிக்கா ஈரான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அணுசக்தி ஒப்பந்தம் சம்பந்தமான மறைமுக பேச்சுவார்த்தை ஒன்று. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் உடனடியாக அமெரிக்கா ஈரான் மீது யுத்தத்தை அறிவிக்கும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் இன்றைக்கு நேரடியாக சொல்லியிருக்கார். ஸோ 2 நாளில் நமக்கு முடிவு தெரிய போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இருந்தாலுமே வந்து இந்த முடிவு அமெரிக்காவுக்கு என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நேரத்தோடையே வந்து ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி வந்து ஈரான், சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உட்பட அணுசக்தி குழு வந்து மாஸ்கோவுக்கு போயிருந்தாங்க, ரஷ்யாவினுடைய தலைநகருக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துல வச்சு பெரிய அளவில் மீட்டிங் ஒன்று செஞ்சிருக்காங்க. இப்போ எங்களை அமெரிக்கா கூப்பிடுது, அமெரிக்கா கிட்ட நாங்கள் என்ன பேசணும், எப்படி சொல்லணும், எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் எப்படி முன்வைக்கணும் அப்படிங்கிற தெளிவான திட்டத்தோட இப்போ ஈரான் இருக்காங்க. அதே திட்டத்தை தான் சனிக்கிழமை இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு சொல்ல போறாங்க. இந்த திட்டம் தோல்வி அடைந்தால் இந்த யுத்தம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறது ஒரு நாடு தலைவர் இன்றைக்கு சொல்லியிருக்காரு. இது ஒரு புறமாக நடந்து கொண்டிருக்கக்குள்ள இப்போ வந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு வந்து நிறைய வழியால வந்து லெபனானுக்குள்ள ஆயுதங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்க அடிப்படையில் இஸ்ரேல் வந்து லெபனான் போர்டர்களை பாரிய அளவுல தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா பெய்ரூட்ல இருக்கிற ஹாபர், அதாவது துறைமுகத்தில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு இப்ப ஆயுதங்கள் கடத்தப்படுது, அந்த துறைமுகத்தை நாங்க குறிவைக்க அடிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹிஸ்புல்லாக்களினுடைய மூத்த அதிகாரி லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான ஹசன் ஃபட்லல்லா முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா பெய்ரூட் துறைமுகம் வழியாக ஆயுத கடத்தல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர், மேலும் அரசு அதன் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறுகின்றது. அது மட்டுமில்லாமல் பன்முகப்படுத்தப்பட்ட மற்றும் கூட்டாண்மையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடாக லெபனானின் அடிப்படை கொள்கைகளை குறைமதிப்பிற்குட்படுத்த சில கட்சிகளும் செயற்படுகின்றன. அதாவது லெபனானுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆதரவு பெற்று நிறைய கட்சிகள் லெபனானுடைய இறையாண்மைக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கி. அதாவது நேருக்கு நேர் நின்று எதிரியால நாம வீழ்றதை விட நமக்கு கூடையே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியால நிறைய வீரர்கள் வீழ்ந்த வரலாறு தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கவலைக்குரிய வரலாறுகளாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு கூடையே இருக்கிற நிறைய பேராக்கள் எங்களுக்கு லெபனானுடைய இறையாண்மையை மீறி கொண்டிருக்காங்க. இது ஒரு எச்சரிக்கையாக லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஹிஸ்புல்லாக்களினுடைய மூத்த அதிகாரி ஹசன் ஃபட்லல் வெளிப்படையா சொல்லி இருக்கிறதும். இது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய ரிசர்வ் வீரர்கள் இருக்காங்க தானே, அதாவது அவங்க யுத்தத்துக்கு வர மாட்டாங்க, அரசாங்கம் கூப்பிட்டா அவங்க யுத்தத்துக்கு வரணும். அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களும் அதே போன்று விமான பயிற்சி பெற்ற விமானப்படை ரிசர்வ் வீரர்களும் ஒன்றிணைந்து ஒரு கடிதம் ஒன்று இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இப்ப காசாவுக்குள்ள நடக்கிற யுத்தம் வந்து வெறுமனே ஒரு சும்மா ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கு. நெத்தன்யாஹூ அப்படிங்கிற ஒருத்தரினுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக மாத்திரம்தான் இந்த யுத்தம் இப்ப காசாவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. ஆக இப்ப நாம வந்து பேச்சுவார்த்தை மூலமாக இந்த யுத்தத்தை நிறைவடைய வைக்கலாம், நிறுத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடிதம் ஒன்று இவ்வாறான ரிசர்வ் வீரர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து பாதுகாப்பு அமைச்சுக்கிட்ட கொடுத்திருந்தாங்க. யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க இந்த லெட்டர்ல பார்க்கலாம். இது வந்து ஹீப்ரு மொழியில கடிதத்தை கொடுத்தவங்களுடைய லிஸ்ட் இதுல இருக்கு. ஆனாலும் இந்த கடிதத்தில் சைன் பண்ணின முக்காவாசி பேர் உடனடியாக இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நீங்க இனி ரிசர்வ் படையிலேயே இல்லை, நீங்க ஒரு ராணுவ வீரரே இல்லை, உங்களுடைய கடிதமே ஏற்றுக்கொள்ளப்படாது, காசாவுக்கு நாங்க அடிப்போம், முழுசா காசாவை அழிப்போம், இவ்வளவு தான் எங்களுடைய கொள்கை நோக்கம், எல்லாமே பொதுமக்களுக்கு அடிக்கிற மொத்தமா காசாவை அழிக்கிற இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி தெளிவா இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லிக்க. நம்ம அதை வந்து திருப்பி சொல்ல இந்த இஸ்ரேலினுடைய நோக்கம் அவங்களுடைய எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு அடிச்சு அவ்வளவு பேரையுமே வந்து இல்லாமக்கிறது தான் இஸ்ரேலினுடைய நோக்கமாக இருந்து கொண்டு. அது மட்டும் இல்லாம ரிசர்வ் வீரர்கள் கருத்துக்கள் கூற உரிமை இருக்கு அவங்களுக்கு. ஆனா ராணுவம் சம்பந்தப்பட்ட நிபந்தனைகளை, ராணுவம் சம்பந்தப்பட்ட கொள்கைகளை, ராணுவம் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அமைச்சகத்தின் முடிவுகளை மாற்றத்துக்கு இந்த ரிசர்வ் வீரர்களால முடியாது. நீங்க உங்களோட வேலையை பார்த்துக்க போகலாம். அது மட்டும் இல்லாம காசாவில் இன்னைக்கு தொடர்ச்சியான பல தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் காசாவின் சுஜேஇயாவில் இஸ்ரேலிய படுகொலையை தொடர்ந்து இடிபாடுகளுக்குள் சிக்கிய குடும்பங்களை மீட்பு
மீட்பதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. மீட்டவங்க யார் யார் இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரியாது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் ஆட்கள் இருந்தாங்கடா, இந்த 4 பேரும் எந்த திசையில எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு திசையில தமக்கு கிடைக்கிறத உண்டுக்கு காசாவினுடைய மக்கள் இப்ப காசாவில் இருந்து கொண்டிருக்காங்க, கல்லோலப்பட்டு கொண்டிருக்காங்க. உண்மையை சொல்லணும், இப்ப நடக்கிற யுத்தத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் காசா வந்து ஒரு முடிவை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நடக்க போறதை நம்ம சொல்ல முடியாது. இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா காசாவில் பெரும்பாலான இடங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமா அழிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற மக்களை கிட்டத்தட்ட மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வேட்டையாடி கொண்டிருக்காங்க. அரபு மிருகங்கள் அத்தனையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. காசா மிகப்பெரிய அளவின் விளிம்புல இருந்து கொண்டிருக்கு. காசா தோல்வியின் விளிம்பிலை பெருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு காசாவிற்கு ஒரு புறமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான தாக்குதல்கள் செஞ்சு கொண்டிருந்தாலும் காசா நகரின் கிழக்கே உள்ள சுஜையா சுற்றுப்புறத்தில் உளவுத்துறை பணிகளை மேற்கொண்டிருந்த உளவுத்துறை என்று சொன்னா இந்த பறந்துக்கு திற சின்ன வகை ட்ரோன்கள் ஈவோ மெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை ட்ரோன்கள் அல் கஸாம் பிரிகேட் கைப்பற்றியிருக்கோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. பட் பெரிய அளவுல தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடம்பெறல. இவ்வாறான விடயங்கள் தான் இப்ப தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்க அப்படிங்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று 18வது அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனை ஹவுத்திகள் சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 33 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ட்ரோன்களை 18வது முறையாக அவங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இருந்த போதிலேயும் அமெரிக்காவினுடைய வான் தாக்குதல் சாதா மாகாணத்தில் இருக்கிற நிறைய இடங்களை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல வந்து நிறைய ஹவுத்திகளினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹவுத்திகளினுடைய முக்கிய அதிகாரிகளும் இதுல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் பலரும் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். இவ்வாறான தகவல்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றிகள்.